ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ 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 ஹலோ. Young man, work harder. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல்லேருந்து உங்களை மறுபடியும் மீட் பண்ணுவது உங்கள் சாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு 8:30 மணி ஆகுது. இப்போ தான் வந்து வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். காலையிலேருந்து வீடியோ எடுக்கலாம், எல்லாம் தூங்கியாச்சு. இன்றைக்கி ஃபுல் ரெஸ்ட்டு. நேற்று கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. சண்டேங்கிறதுனால சர்ச்சில் ப்ரேயரு அப்படியே ஃபுல்லாக அதே இருந்தது. சர்ச்சுக்கு போகல, ஆன்லைனில் தான் இருந்தோம். சர்ச்சுக்கெல்லாம் எங்கே போக முடியுது, இப்போ ஊரடங்குல போக முடியல. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்படா இந்த ஊரடங்கு முடியும் அப்படிங்கிறது வந்து மெயினாக வந்து நம்மளாம் வேலைக்கு போனோம் அப்படிங்கிறதுக்கும் சர்ச்சுக்கு வர போனோம். நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறோம், அதையும் ஒழுங்காக போக முடியாமல் ஆகி போச்சுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, 8:30 மணி ஆகி போச்சு. கோரி பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு மேலே மாடி மேலே உட்காந்துட்டு இருக்கு. ஏன்னா கோரி வந்து சாப்பிட்டே இருந்தது, என்னை ஊட்டிகிட்டே இருந்தது. எனக்கு நானும் சொன்னேன், என்ன குளோரியா நீயே சாப்பிட சொன்னேன். அதெல்லாம் சொல்லிச்சு, அப்போ என் சாப்பாடு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிடுச்சு. அப்புறமா சாப்பாடு நானே சாப்பிட்டேன், காலி ஆகிடுச்சு. இப்போ வந்து குளோரிக்கு எதாவது டிஃபன் செய்யணும், செஞ்சுட்டு போய் கரெக்ட் பண்ணணும். அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவை பார்க்க போகிறீங்க. என்ன செய்யலாம் தான் யோசித்தேன். உப்புமா செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். சாதாரண உப்புமா தான் செய்வோம். இதுதான் இருக்கும். இயேசுவே பேசுறாங்க, நம்மளை பேச மாட்டாங்களா? ஆண்டவர் சொன்னாரு, என்னையே பேசிருக்காங்க, நல்லா எங்கனாலும் பேசட்டும், எழுதட்டும், சொல்லட்டும், பரிகாசம் பண்ணட்டும். இது மறிக்க போனது, இதுக்கு வாழ்கிறது இயேசு. வருஷமாகி விட்டது, இயேசு தான் இருக்கிறார். கேமரா ஏதாவது திட்டினு வச்சுக்கோ, அப்படியே எடுத்து போட்டுருவேன். அவர் கொடுத்த எந்திரி சாப்பிடு. ஐயோ, பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துன்னு கொடுத்தா போயிருக்காங்க அந்த பக்கம். வரோம், சாப்பிட வரோம். லோரியா லோரியா லோரியா, இங்க வாரியா? இந்த மாதிரி ரொம்ப கோவமா என்ன வந்து சாப்பிடுவா. வா, என்ன வா, நீங்களே சாப்பிடுங்க. இங்க வா.
நான் சாப்பிட்றேன் வா. சரி வா வா கோச்சி கூடாது வா உட்காரு வா. இப்போ சாப்பிடாது, இப்போ நான் உங்களை தான் சாப்பிடுவேன். கோச்சிக்கிச்சுங்களா? அதனால சரி நான் இப்போ ஊட்டிட்டு அப்புறமா வரேன். வேற லிப்டிக் போட்டுறீங்க. சாப்பிட்டு அப்படியே தூங்கிடணும், பிரச்சனை பண்ணாம. சரியா? இனிமேல் தான் நம்ம வீடியோ எடுப்பாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, என்னுடைய பேண்ட்ரி, என்னுடைய ஸ்டோர் ரூம், என்னுடைய பேண்ட்ரி எல்லாமே என்னுடைய இந்த ட்ரம் தான். இதுக்குள்ளே தான் என்னுடைய மல்லிகை ஜாமான் பொருட்கள் எல்லாம் நான் வச்சிருக்கேன். க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எது எது இல்லைன்ட்டு எழுதி வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், May 3 வரை நமக்கு லாக்டவுன் போட்டாங்க. நம்ம சும்மா கடைக்கெல்லாம் போக முடியாது. இது எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு தான் நான் வெளியில் போகலான்ட்டு சொல்லிட்டேன். நம்ம வெளியில் போகிற மாதிரி இல்லை. இருக்க நோய்கள் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது. வீட்டில் இருந்தால் வராதா அப்படி கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவங்க கடவுள் தான் அவங்களுக்கு துணை, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏசப்பா தான் நமக்கு எல்லாருக்கும் துணை. இப்போ வந்து இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது பார்க்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்து லிஸ்ட்டு போட்டு அழகாக அடுக்கி வைங்க. நம்ம அந்த இதுக்குள்ளே காஃபி தூளெல்லாம் வச்சுருக்கலாங்க. அதில் என்ன எனக்கு கடலை மாவு இருந்துச்சு, சேமியா பாயிட்டு இருந்துச்சு. அம்மா எஸ்தர் எங்கே போயிட்டா? ஜவ்வரிசி, வருது பாரு. இப்போ கூப்பிட்டா மட்டும் வருவா. ஓ வீடியோ ஓடுதா? இது என்னது? இது என்ன பயிர்? இப்போ வந்து இங்கே இந்த லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லிஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு படித்து காட்டுற பாருங்க. முந்திரி, பாதாம், கல் உப்பு, தூள் உப்பு, இந்து உப்பு, அப்புறமா கோதுமை மாவு, சோயா, சீரகம், சோம்பு, அதுக்கடுத்தது கோகோனட்டு பவுடர், அப்புறமா பானிபூரி, பொரிக்கடலை, மூக்கடலை, அரிசி வத்தல், மோர் மிளகாய் வத்தல், பச்சை திராட்சை, அதுக்கடுத்து ஸ்வீட் சோம்பு, அரிசி மாவு, ட்ரை எனக்கு என்னமோ ஒரு ஸ்வீட் சோம்பு, அதுக்கு அடுத்தது அரிசி மாவு, சோள மாவு, ஜவ்வரிசி வத்தல், பிரிஞ்சி, அந்த பிரிஞ்சி லீஃப், அதுக்கு அடுத்தது டாப் ராம் நூடுல்ஸு, சன்ரைஸ் காஃபி தூள், கடலைப்பருப்பு, நாட்டு சக்கரை. இதில் வந்து நான் எழுதுனதில் இப்போ இருக்கிறதுக்கு பாதி இல்லை. இப்போ அதுதான் நம்ம இது பண்ண போகிறோம். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ளே வைக்க போகிறது மட்டும்தான் நான் எழுத போகிறேன். வெளியில் வந்து இருக்குது, அதை வந்து நான் கணக்கெடுக்க போகிறதில்ல. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ தெரியணும். முந்திரி, பாதாமெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னும் கொஞ்சம் இருக்குது நம்மளுக்கு, இன்னும் 1 மந்த்துக்கு வரும். அதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால நம்மளுக்கு அதெல்லாம் இருக்குது. சும்மா ஒரு டிக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ உப்பு தான் பார்க்கணும். இதில் வந்து கல் உப்பு இருக்கா பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் அடுக்குங்க. நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, அதான் உப்பெல்லாம் தனியாக எடுத்து வைங்க. கல் உப்பு இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை வந்து ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அடித்து எழுத மாட்டேன். பெண்ணில் ஒரு டைம் எழுதி வச்சுருவேன். அதுக்கப்புறமா அந்த பொருள் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா கோடு போட்டுருவேன். இப்போ வந்து கல் உப்புக்கு நான் கோடு போட்டு நோன்னு எழுதி வச்சுருக்கேன். அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் வாங்கினேன். அதனால இப்போ வந்து இருக்குது. அதனால நான் கல் உப்பு மேலே கோடு போட்டிருந்தேன் பென்சில், அதை அழிச்சிட்டேன். தூள் உப்பு இருக்கா பாருங்க, இருக்கு. இதை பாருங்க, பார்த்தீங்களாங்க? பாருங்க, இன்னைக்கு லைவாக காட்டுறேன் எப்படி நான் வேலை வாங்கினேன்ட்டு. உங்கள் வீட்டுக்காரர்களை நீங்கள் இப்படி வேலை வாங்கலாம். அடுத்தது தூள் உப்பு இருக்குது. தூள் உப்புலேயே அது இந்து உப்பு, நான் அதுதான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதுவும் இருக்குது, அதனால் அதையும் அடித்து வச்சுருந்தேன். அதெல்லாமே ரப் பண்ணிட்டேன். கோதுமை மாவு என்னன்னா 2 வச்சுருக்கேன் நான். ஆர்கானிக் ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கு அடுத்தது நம்ம ஆசீர்வாத் அதுவும் வச்சுருக்கேன். அதனால கோதுமை மாவு அடித்து நான் நோன் எழுதியிருக்கேன். அதனால அதை வந்து அடித்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து ரப் பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கோதுமை மாவு இருக்குது. அதுக்கு அடுத்தது சோயா இருக்கா? சோயா எத்தனை இருக்குது? 2 இருக்கும்.
சின்னதும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பேன். அதாவது 3 ஐட்டம் இருக்குது சோயா. அதனால் சோயாவும் இப்போ டிக் பண்ணிக்கிறேன். அதாவது உண்மையாக சொல்ல போனோம்னா லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து என்னென்னா எதோ இருக்குதோ அதை வச்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடுவோம். லாக்டவுன்னு ஒன்று வந்த பிறகு தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா எல்லாருக்குமே ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கோம். நானும் சாமி பொறுத்தளவுக்கு என்னென்னா வாழ்க்கை இதுதான் நல்லா கற்றுக்கிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் சமைக்கவே மாட்டோம், கடையில் வாங்கி சாப்பிட்ருவோம். இல்லைன்னா வீடியோன்னு எடுத்துகிட்டே இருப்போம். எனக்கு ஒரு 4 இட்லி, ஷாமுக்கு ஒரு 4 இட்லி அது மாதிரி வாங்கிடுவோம். இல்லை தோசைமா வாங்கிடுவோம். வீட்டில் பொருள் ஸ்டாக்கே இருக்காது. இப்போ இந்த இதுவால் வீட்டில் கொஞ்சம் பொருள் ஸ்டாக்காக இருக்கும். ஆனால் என்ன சொல்லலாம், முக்கியமான பொருளெல்லாம் வாங்க மாட்டேன், தேவையில்லாத பொருள் தான் வாங்கி வச்சுருப்போம். இப்போ வந்து சீரகம், சோம்பு, சீரகம் இருக்கா பாருங்க, சீரக பாக்கெட் ஒன்று இருக்கா? இருக்கு, 50 கிராம் இருக்கு. என்னங்க சோம்பு கொஞ்சம் நல்லா திறந்து பாருங்க, பார்க்கவே மாட்டாரு. கடுகெல்லாம் இருக்கு, கடுகு 2 பாக்கெட் இருக்கு. கொடுமை என்ன ஆச்சுன்னா, கடுகு நான் ஏற்கனவே ஒன்று வாங்கியிருந்தேன், திரும்பி போய் கடுகு வாங்கிட்டேன். சோம்பு இல்லையா? சோம்பு இல்லை பாருங்க. சோம்பு வந்து என்னன்னா நான் பாட்டிலில் வச்சிருக்கேன், அதோட லாஸ்ட்டு, ஏன்னா எனக்கு தெரியும். அதனால சோம்புக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு கோடு போட்டுடலாம். இது வந்து நம்மக்கிட்ட இல்லை, நம்ம அடுத்த டைம் எப்போ போனால் வாங்கிக்கலாம். சோம்பு தேவைப்பட்ட வாங்கிக்கலாம், அவ்வளோவா சேர்க்கறது இல்லை. சீரகம் இருக்குல்லங்க. அதுக்கு அடுத்தது கோகோனட் பவுடர் காட்டுங்க, அதுதான் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க. கோகோனட் பவுடர் வந்து இது என்ன பிராண்டுன்னு கேட்டாங்க. இது வந்து கேரளா பிராண்டு. இப்போ கேரளாலேருந்து யாருமே எதுவுமே வாங்க மாட்டீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு நிலமை ஆயிடுச்சு. இது வந்து நாங்கள் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ்க்கு மேலே இருக்குது. இது வந்து நம்மளுக்கு அவங்களே எவ்வளோ நாள் இது போட்டிருக்காங்க பாருங்கள், எத்தனை மந்த்ஸு இது 24 மாதம் வச்சுக்கலாம். நாங்கள் வாங்கியே 6 மாதமா 4 மாதமா தெரில, நல்லாவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லுங்க. அதாவது கொலக்கட்டை, புட்டு, அதுக்கு அடுத்தது உப்புமா, எல்லாத்துக்குமே நான் அதான் யூஸ் பண்ணுறேன். பொரியல் எல்லாத்துக்குமே நான் தான் போடுவேன். அது மெயினாக வாங்கினது அந்த ஆந்திரா டிஷ்ஷுக்காக தான் வாங்கினேன். கோகோனட் பவுடர் இருக்குது. அப்புறமா பானிபூரி, பானிபூரி கொஞ்சம் இருக்குது, ஏற்கனவே பாட்டிலில் ஃபில் பண்ணியிருக்கேன், அதனால பானிபூரிக்கு ஒரு டிக்கு. பொரிக்கடலை வந்து நான் உடச்ச கடலை, அதை தான் நான் சொல்லுவேன். நான் இதுதான் சொன்னேன், நான் 2 பாட்டில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு பெரிய பாட்டில் ஒன்று, ஒரு ஸ்மால் பாட்டில் வச்சுருந்தேன். சின்ன பாட்டில் வச்சுருந்தது இதுதான். இது நல்லாவே இருக்காது. அதாவது நம்ம லூஸில் வாங்குறோம் பார்த்தீங்களா, கவர் பாக்கெட் இல்லாமல் இருக்கிற மாதிரி, அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். பொரிக்கடலை இருக்குது, மூக்கடலை வெள்ளை இல்லைலாங்க இருக்காது, ஏன்னா அதுதான் காணாமல் போயிடுச்சு. நான் தேடிட்டே இருந்தேன், மூக்கடலை இல்லை நம்மக்கிட்ட. கோடு போடணும். இப்போ நான் வேறு மெத்தட் யூஸ் பண்ணுறேன், கட்டை போட்டுக்கிறேன். நோ, இது வந்து இல்லை. அரிசி வத்தல், ஏதாவது வத்தல் ஐட்டம் இருக்கா? ஜவ்வரிசி வத்தலா? அப்பளம் இருக்குது, அப்பளம். சரி, அரிசி வத்தலும் இல்லை நம்மக்கிட்ட இப்போ, அதனால நோ. நம்ம வந்து பர்மனெண்ட்டாக பெண்ணில் எழுதி வச்சோம்னா நம்ம வந்து கோடு மட்டும் போட்டுக்கலாம். மோர் வாழைக்காய் வத்தல் இல்லை. மோர் வாழைக்காய் வத்தல் எப்படி காலி ஆச்சுன்னா நான் அம்மானுக்கு கொடுத்துட்டேன், ஏன்னா நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஷாம் அது சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதனால் மோர் வத்தல் நான் கொஞ்சம் தான் வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 30 மோர் மிளகா இருந்திருக்கும், அது அம்மானை கொடுத்து காலி ஆகிடுச்சு. பொரிச்சா நான் கொஞ்சம் எடுத்து நான் சாப்பிடுவேன், அதுவும் இல்லை. ட்ரை கிரேப்ஸ் வந்து இருக்குது, ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது, அதனால் டிக் பண்ணியிருக்கிறேன். ஸ்வீட் சோம்பு அது வந்து அங்கே இருக்குங்க. அதாவது இந்த பேண்ட்ரிக்குள்ளே இல்லாதது மட்டும்தான் நான் இது பண்ணுறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார் போட்டு வைக்கிறேன், ஏன்னா மறந்துடுவோம். இன்றைக்கே நான் மறந்துட்டேன், நேற்று வந்து எஃப்னு உங்களுக்கு போட்டால் தானே புரியும், அதனால தானே சொல்கிறீங்க. ஐயோ, அதுக்கு அடுத்தது ஸ்வீட் சோம்பு இருக்குது, பாட்டிலில் இருக்குது, அதனால் பாட்டில்லையே போட்டுருங்க. அதுதான் லாஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது அரிசி மாவு நான் அடித்து வச்சுருக்கேன். ஆனால் அரிசி மாவு இன்னும் 1 கேஜி வச்சுருக்கோம். 2 கேஜி வாங்கினோம். இப்போ வந்து 1 கேஜி நல்லாவே 2 கிலோவில் 1 கிலோ காலி ஆகிடுச்சு. ஆனால் இது ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் ஆஃபர் போட்டால் எல்லாமே பார்த்து தான் வாங்குவேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் எப்போவுமே இந்த லாக்டவுன் இல்லை, நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க.
எப்பவுமே உணவுப் பொருட்கள் பொறுத்தளவு தரமானது தான் எல்லா கடையுமே வச்சுருப்பாங்க. ஐயோ நான் ஆச்சி தான் வாங்குவேன், நான் சக்தி தான் வாங்குவேன், இல்லை நான் எம்டிஆர் தான் வாங்குவேன், அப்படியெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க. நான் அப்படி தான் வச்சுருந்தேன், ஆனால் காசு பணம் போனது தான் வேஸ்ட்டு. இப்போ வந்து மண்ணா இதை காட்டுக்கங்க கொஞ்சம் தூக்கி. மண்ணா இதில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 1 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீ போட்டுருந்தாங்க அரிசி மாவு. சரி நம்ம வந்து நான் என்ன பண்ணுவேன்னா லோக்கல்லே ஒரு அரிசி மாவு வாங்குவோம், அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னா எல்லாம் செஞ்சால் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து 1 ஸ்பூன் அது சாப்பிட்றாள், அதனால எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி, இது பிடிக்கல. அது வறுத்து இருந்துச்சு, இதுவும் வறுத்து தான் இருக்குது. அதனால் யோசித்தேன், சரி ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ, இதுதான் நம்மளுக்கு லாபம். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 1 இயர் இருக்குமாங்க, 1 இயர் ஒரு 1.5 இயராக நாங்கள் வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். அதனால் நான் என்ன பண்ணேன், என்னையே மாற்றிக்கிட்டேன். எந்த ஆஃபர் போட்டிருக்காங்களோ, எது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆஃபர், நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு எதுவோ ஆஃபர் போட்டது ஃப்ரீ போட்டதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிடுவேன். அதுக்கு அடுத்தது தான் நம்மளுக்கு வந்து ஒரு வழியே இல்லாமல் ஒரு ஆப்ஷனே இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணுவான்னா அதான் வாங்கிப்பேன் வேறு வழி இல்லாமல். அரிசி மாவு இருக்குது, சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் இருக்கா பாருங்கள், அங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதுவும் பாட்டிலில் இருக்குது, அவுட் ஆஃப் ஸ்டாக். அதனால் பாட்டிலும் சும்மா போட்டு வச்சுருக்கேன் தெரிஞ்சுக்க. ஜவ்வரிசி வத்தல் இல்லை, இருக்கு, அது ஜவ்வரிசி வத்தல் நான் சொன்னது. ஜவ்வரிசி வத்தல் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் பொரிச்சோம், கொஞ்சம் இருக்குது, ஒரு கொஞ்சம் என்ன சொல்லலாம், கொஞ்சம் பீசஸ் வந்து இருக்குது, 10 பீஸு ஜவ்வரிசி வத்தல். அதனால் நான் நோ தான் போட்டிருக்கேன், அது காலி ஆகிடும் நாளைக்கு. அப்புறமா இது இருக்க பாருங்க, பிரிஞ்சி எல்லாம் உள்ளே இருக்கு பாருங்க, அதெல்லாம் எடுங்க. இப்படியே தூக்கி தூக்கி போடக்கூடாது, இதை எடுங்க. அது காப்பி தூளை வந்து நான் தனியாக வச்சுருந்தேன், யார் அதுக்குள்ளே போட்டா, நீங்கள் தானே போட்டிங்க. மசாலா இருக்கிறது எல்லாத்துக்குமே நீங்கள் காப்பி தூள் போட்டிங்கன்னா காப்பி தூளுடைய இது போயிடும், மனம். அப்போ காஃபி தூள் இது மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம்ல, அதான் அதான் நான். ஆமாம், இது வந்து ஆர்கானிக் மிளகாத்தூள், ரூட்ரிலாண்ட். அது கூட நிறைய பேர் எல்லாரும் திட்டினே இருக்காங்க. ஓகே, உங்களை மன்னிச்சிடுறேன். பிரிஞ்சி இலை இருக்குது, அதெல்லாம் பார்த்த உடனே தான் உள்ளே வைக்கணும், நீங்கள் வைக்கக்கூடாது, அது வர இருக்குது. அதனால் ஒரு டிக்கு. டாப் ராம் நூடுல்ஸ் இல்லைங்க, நூடுல்ஸே நான் வாங்கலை. அதாவது டாப் ராம் நான் எதுக்கு எழுதுனா, அப்போ டாப் ராம் வச்சுருந்தேன், நான் டாப் ராம் வாங்க மாட்டேன், எப்பி நூடுல்ஸ் தான் வாங்குவேன். இப்பி சன்ரைஸ் இருக்கா, அதுவும் காலி, நோங்க. நான் பால் கூட வெளியில் வாங்க போகக்கூடாதுன்னு என்ன பண்ணுறேன்னா பால் பவுடரே வாங்கி வச்சுட்டேன், ஒரு 1.5 கிலோவில். என்னங்க, அதுக்கு அடுத்தது கடலைப்பருப்பு. என்ன சொல்கிறீங்க, அதாவது போர் அடிக்குதாமா, அதனால என்ன சீக்கிரமாக முடிங்கிறார் ஒருத்தர். நாட்டு சக்கரை, கடலைப்பருப்பு 2 இருக்கா, நாட்டு சக்கரை இல்லை, காலி, சுகரே காலி ஆக போதுங்க. அதுக்கு அடுத்தது இனிமேல் நம்ம புதுசாக எழுதணும். நூடுல்ஸ் இருக்குது, ஆனால் டாப் ராம் நூடுல்ஸ் இல்லை, சாதாரண நூடுல்ஸ், பிளெயின் நூடுல்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன பேர், ஐயோ அஹா நூடுல்ஸ் வெஜ், பிளெயின் நூடுல்ஸ் அது பேர். அக்கா நூடுல்ஸ் வெஜ்ஜா, பிளெயின் நூடுல்ஸ் போடுறாங்க. நான் பிளெயின் நூடுல்ஸ் இருக்கு, பிளெயின் நூடுல்ஸ் எத்தனை பீசஸ் இருக்குது, 2ல் பிளெயின் நூடுல்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது உளுந்து பருப்பு, இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்போமே நான் சொன்னலை. அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா தோசை மாவெல்லாம் கடையிலே வாங்கிப்போம், நாங்கள் அரைக்க மாட்டோம், இப்போ தான் அரைக்கிறோம். இன்றைக்கி டேட் எத்தனை, 20ஆம் தேதியிலேருந்து 20/4/2020. அதுக்கு அடுத்தது
வேற ஐயோ சொல்லுங்க. சோயா சோயா பயிறு 1 பாக்கெட். ஜவ்வரிசி 26 ஜவ்வரிசியா? ஆமா. ஜவ்வரிசி. அதுக்கு அடுத்தது மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். தனி மிளகாய் தூள். அதுக்கு அடுத்தது மிளகு எத்தனை பாக்கெட் இருக்கு? 1 பாக்கெட். ஒன்றா இருக்கு. ஆமா. மிளகு. ஆனால் மிளகு நிறைய தான் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். மிளகு மிளகு தான். பிளாக்கு. இந்த கடுகு பாக்கெட் 2 இருக்கு. பிளாக். கடுகு. அதுக்கு அடுத்தது 2 கடுகு. அதெல்லாம் விட்டுருங்க. கடுகு 1 மட்டும் பாக்கெட் இருக்கு. பாருங்க, இவ்வளோ இதெல்லாம் நான் வாங்கி ஸ்டாக்கே வைக்க மாட்டோம். அப்போ காலி ஆகும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்போ எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது மஞ்சள் தூளாங்க. மஞ்சள் தூள் எத்தனை பாக்கெட் இருக்கு? 5 பாக்கெட் இருக்கு. சரி, ஓகே. பெருங்காயத்தூள் இருக்கா? இப்போ நீங்களே சிரிப்பீங்க பாருங்க எல்லாரும். சரி, உள்ள போடுங்க. உப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க. உப்பு சால்ட் நமக்கு உள்ள காலி ஆயிடுச்சு. அது நல்லா ட்ரை ஆகிடும். எடுத்துக்கலாமா? சரி, உப்பு அந்த தூள் உப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். மேலே வைக்கலாம். 4 பார்த்துக்கலாம். இப்போ எழுதும் போது சொல்லியிருந்தேன் அதை அடிக்கணும். அப்போ எந்த உப்பு எடுக்கணுமோ அதை அடிக்கணும். சால்ட் உப்பு எடுக்கணும். கல் உப்பு எடுத்துக்கலாம், சால்ட்டையும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். பயிறு எடுங்க டக்குன்னு. ஃபஸ்ட்டு பயிறு கொடுங்க. மஞ்சள் தூள் வேணாம். வெள்ளத்தூள் இது ரெண்டுமே நம்ம வேலை மேலே எடுக்கணும். மேலே எடுக்கணும். மேலே நாளைக்கு தேவை. பால் எடுத்து கொடுத்து போகிறோம். உப்பு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் தூள் உப்பு வந்து ரப் பண்ணிடுவேன். ரப் பண்ணால் என்ன பண்ணுங்க? கோடு பண்ணுமா? அதாவது இங்கே இந்த டப்பாக்குள்ளே இல்லை. அதான் அது அர்த்தம். நீங்கள் வந்து இது என்னென்னா நாட்டு சக்கரை, அதாவது 23 ஐட்டம் தான் மாற்றி மாற்றி நான் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதாவது கடுகு, சீரகம், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தனி மிளகாத்தூள், அப்புறமா வெந்தயம், இதெல்லாம் நாங்கள் காலி ஆகும்போது அப்படியே கடையில் போய் 50 கிராம் 100 கிராம் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த லாக்டவுனால் இது நம்ம வாங்கி வச்சுருந்தனால இதுக்குள்ளே இருக்குது. அப்படி தான். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா முந்திரி, பாதாம் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அதுக்கு கல் உப்பு இதெல்லாமே இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 பிளேன் நூடுல்ஸு, அப்புறமா உளுந்து, சோயா பயிறு, ஜவ்வரிசி, தனி மிளகாத்தூள், மிளகு, கடுகு, வெந்தயம், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், அவ்வளோதான். என்னுடைய பேண்ட்லேயே இப்போ இதெல்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாளைக்கு கல் உப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் ஸ்டோர் தான் பண்ண போகிறோம். அதனால் அதை அடிக்கல. தூள் உப்பு மட்டும் நாளைக்கு என்ன பண்ணுவேன்னா என்னோடய ஜாடியில் நான் யூஸ் பண்ணிடுவேன். அதனால் உப்புக்கு நோ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுவேன், இதெல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
ரவுண்டு பண்ண சின்ன இருக்கா அதெல்லாம் இல்லை நம்மக்கிட்ட. வெளியே வர முடிச்சிட்டோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த காஞ்ச மிளகா, தனியா, அப்புறம் அந்த தனியாத்தூள், சீரகத்தூள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது. இப்போ நாங்கள் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுருப்போம். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்தீங்கன்னா இந்த ஸ்டோர் ரூம்னு சொல்லுவாங்க. ஸ்டோர் ரூம்குள்ளே வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா, கிச்சனில் இல்லாத கிச்சன் இருக்கிற பொருள் இருக்கும், கிச்சனில் வந்து இல்லாத பொருள் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. அதாவது ரொம்ப பெரிய பெரிய பல்காக கிச்சனை வந்து நம்ம கையளவு எடுக்கிற அளவு தானே வச்சுருப்பாங்க. மிச்சம் அதிகமான அளவில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு மூட்டை இருந்ததுன்னா அது ஸ்டோர் ரூமில் இருக்கும். அது இவ்வளோ இருந்துச்சுன்னா அது வந்து கிச்சனில் இருக்கும். யூஸ் பண்ணுற அளவு வந்து கிச்சன்லேயும் அதிகப்படியாக அளவு வந்து ஸ்டோர் ரூமில் இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். எங்களுக்கு வந்து ஸ்டோர் ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்ரி வந்து இந்த டப்பா தான், அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். அதுக்குள்ளே வந்து நாங்கள் என்னென்ன பொருள் வச்சுங்கிறத உங்களுக்கு காட்டிட்டோம். இப்போ வந்து கிச்சனில் என்னென்ன பொருள் வச்சுங்கிறது இப்போ க்ளோரி உங்களுக்கு காட்டும். நான் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறேன். இப்போ வந்து நான் என்னென்ன பொருள் கொஞ்சம் ஸ்டாக் வச்சிருக்கோம் மட்டும் சொல்றேன். அதாவது எப்பவுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப பல்கெல்லாம் வாங்கி வைக்க மாட்டோம். 2 பேர் தானே, அதனால என்னென்ன தேவைப்படுதோ அது மட்டும் வாங்கிப்போம். பார்த்தீங்களா இவ்வளோ பண்ண இங்கே இருக்கிறதையும் விட்டுட்டு பாருங்க. இதில் வந்து கடலை மாவு ப்ளஸ் சேமியா பாக்கெட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது கிராண்ட் காஃபி தூள், இதில் 4 பாக்கெட் வச்சுருக்கேன். ஏன்னா காஃபி தூள் காலியான பிறகு அது போட்டுக்கலான்ட்டு. கொஞ்சம் தனியா பாக்கெட் இருக்குது. அதுக்கு அடுத்தது மிளகாத்தூள் நம்மளுக்கு இருக்குது, 1 கிலோ கிட்ட இருக்குது. இது வைஷோக்கா கொடுத்தது, அதனால இங்கே இருக்குது. இந்த தனியா வெளியே வச்சுக்கலாம், அரைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இல்லை, இந்த தனியா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை, அதனால வறுத்து ஸ்டோர் பண்ணலாம் வச்சுருக்கேன், வறுக்கல. அதுக்கு அடுத்தது இங்கேயும் தனியாக இருக்கும், கொஞ்சம் யூஸ் பண்ண தனியா. அதுக்கு அடுத்தது ஜவ்வரிசி பார்த்தீங்களா, இங்கேயும் நான் ஜவ்வரிசி வச்சுருக்கேன். இது எதுக்கு ஜவ்வரிசி வச்சுருக்கேனே தெரியாமல் வச்சுருக்கேன். பாயசம் செய்வேன், ஆனால் பால் வாங்குறதுக்கு வெளில போகக்கூடாது சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, அதனால. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பால் பவுடர் எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல, பண்ணாதனால எங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ண தெரியல. ஆனால் காஃபி டீ எல்லாம் போடுறோம், ஆனால் நம்ம பால் வாங்கி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் இல்லை. அதுக்கப்புறமா புளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3/4 கிலோ புளி இருக்கும். அதுக்கு அடுத்தது இவ்வளோதான் மேலே இருக்குது, இதெல்லாம் இருக்கு பாருங்க. சோம்பு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சோம்பு வந்து இவ்வளோ இன்னும் இருக்கு, போதும் இவ்வளோ சோம்பு நம்மளுக்கு. தனி மிளகாய் தூள் இப்போ நான் போட்டேன், மஞ்சள் தூள் எல்லாம் காலி ஆயிடுச்சு, நம்ம திரும்ப போடணும். அதுக்கு அடுத்தது சோம்பு, ஸ்வீட் சோம்பு இங்கே இருக்கு பாருங்க, இது இருக்கு. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சள் எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு நார்மலாக நிலமை சரியான பிறகு அது திருநெல்வேலியில் நம்ம புக் பண்ணி தான் வாங்கணும் கோபி மஞ்சள் எல்லாம். அதனால கொஞ்சம் அப்படியே ஸ்டாக் வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே காலி. இப்போ நம்ம வந்து கோதுமை மாவு பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு எத்தனை ஒரு 6-7 சப்பாத்தி வரும், ஒரு வேலைக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கு அடுத்தது அரிசி மாவு இன்னும் போடலை, காலி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்குது, சோள மாவு இருக்குது. மெயின் வேற அவ்வளவுதான். காஞ்ச மிளகா ஷாம் வந்து சொன்னேன். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நானே பார்க்கல. இதுலயும் சோயா தாங்க வச்சிருக்கிறேன், சோயாவா நிறைய வச்சிருக்கிறேன் நானு. சோயால எது வேணா நம்ம செஞ்சுக்கலான்ட்டு இதுல குட்டி சோயா வச்சிருக்கேன். கொடுமை, பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சு பாருங்க. நம்ம எழுதி வச்சாதான் நமக்கு தெரியும். இதுல ஃபுல்லா காஞ்ச மிளகா இருக்கு. அவ்வளவுதான். நான் சொன்னேன் பாத்தீங்களா, பானிபூரி கொஞ்சம் போட்டுக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் பொரிச்சு ஷாம் சாப்பிட்டுட்டாங்க. இதுல இருக்கு அப்பளமும் கொஞ்சம் வச்சிருக்கேன். வேற அவ்வளவுதான். சுகர் வந்து இவ்வளவுதான் இருக்கு. இதுல வந்து வெள்ளை சுகர் இருக்கு, அதுக்கு அடுத்தது இதுல வெல்லம் வச்சிருக்கேன், இதுல நாட்டு சக்கரை இருக்கு. சீனிக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோவை நாங்க முடிச்சுக்கிறோம். இது மாதிரி உங்க வீட்டுல என்னென்ன பொருள் நீங்க எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வந்து நம்ம லைவ்ல வந்து சரஸ்வதி அக்கா வந்து சொன்னாங்க, க்ளோரி எல்லாமே காலி ஆயிடுச்சு, லாஸ்டா ஒரு 100 ரூபாய் தான் இருக்கு என் கையில சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது என்னால லைவ்ல வந்து ஷேர் பண்ண முடியல. எங்க கிட்ட கூட ஒரு லாஸ்டா ஒரு 100 ரூபாய் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த 100 ரூபாய் முடிஞ்சிச்சே நினைச்சிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா சேலரி போட்டாங்க. சேலரி போட்ட பிறகு நாங்க என்ன பண்ணோம்னா திரும்பி ஒரு 2000 ரூபாய்க்கு போய் பொருள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம்.
எப்பவுமே 2000 3000 எல்லாம் வாங்கினதே கிடையாது. இந்த லாக்டவுன் பீரியட்லாம் நாங்க என்ன பண்ணோம், 3000 ரூபாய்க்கு பல்கா பொருள் வாங்கிட்டு வந்தா இப்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். மளிகை ஜாமான் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லாஸ்ட் அதர் காரியம்னா என்னன்னா ஹேண்ட் வாஷ், அதுக்கப்புறமா சோப்பு. நான் சோப்பு இதெல்லாம் வச்சிருக்கேன். அது வந்து இப்போ காட்டவா உங்களுக்கு நான் அப்புறமா நாளைக்கு கூட காட்டுறேன். சோப்பு வந்து என்னன்னா சிந்தால் சோப்பு எங்கேயுமே கிடைக்கலாங்க. லாக்டவுன்ல வந்து நாங்க ஸ்ட்ரிக்டா ஆர்டர் பண்ணும்போது நாங்க என்ன பண்ணோம்னா மூணு மாட்டுக்கு தான் போனோம். அங்கதான் எங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும். அவங்க வந்து விலை கம்மியா பொருள் வாங்கலாம் நம்ம தேடும் போது கிடைக்கல. நான் சிந்தால் சோப்பு வந்து எதுக்கு மெயின் பண்ணி சொல்றேன்னா அதுல வந்து 3 சோப் வாங்கினா ஒரு சோப் ஃப்ரீன்னு போடுவாங்க. நம்மளுக்கு பிளஸ் வந்து எம்ஆர்பியோட நம்மளுக்கு கம்மியா ரேட் தருவாங்க. அப்படி நம்ம தேடி தேடி வாங்கும்போது நம்மளுக்கு 1 ரூபாய் 10 ரூபாய் ஒரு 5 ரூபாய் லாபம் வந்தாலும் நமக்கு லாபம் தானே. ஏன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறோம். சரஸ்வதி அக்கா சொல்லும் போது என்ன ஆச்சுன்னா அவங்க 100 ரூபாய் தான் வச்சிருக்கேன் ட்ரை ஆச்சுன்னு சொன்னாங்க. நம்மளுடைய நிலைமை எப்பவுமே என்ன ஆச்சுன்னா இப்ப வந்து அப்படியே வாங்கி நம்மளுக்கு பூச்சி எல்லாம் அரிக்கும். அப்படியெல்லாம் இருந்த நிலைமை போய் என்கிட்ட எல்லாம் நான் அப்போ வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய பூச்சி இதாயிடும், தூக்கி குப்பையில போடுவேன். அப்படிதான் எல்லா பொருளுமே வேஸ்ட் ஆகிட்டு இருப்பேன். எங்க அம்மா சொல்லுவாங்க நீ வந்து வேஸ்ட் ஆகாத அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அதோட இம்பார்ட்டனே தெரியல. இப்ப இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் தெரியுது, ஐயோ ஒண்ணு சாப்பாடை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது, ஒரு கடுகு பூச்சி வச்சிடக்கூடாது, ஏதாவது ஸ்டாக் இருந்தா பூச்சி வச்சிடக்கூடாது. பார்த்து 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 எல்லாத்தையுமே இப்ப நோட் பண்ணி வைக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கு மேல எல்லாமே காலி ஆனதான் வெளில போக முடியும். அதுக்கு அடுத்தது காய்கறி வாங்கி நான் வெளில போற மாதிரி பிளான் இல்லை. ஏன்னா நான் மெயினா உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும்னு நினைச்சேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல பாருங்க துவரம் பருப்பு கொஞ்சம் நிறையவே இருக்கு. இது வந்து கிரீன் டீ வந்து எண்ணெய் பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கு என்கிட்ட. கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் இருக்கு. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் இருக்கு தலையில தேய்க்கிறதுக்கு. உளுத்த பருப்பு, அப்புறமா இதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி, பச்சை பயிறு, கடலை பருப்பு, கருப்பு மூக்கடலை இதெல்லாம் அவிச்சு சாப்பிட்றதுக்கு. இதையே நான் என்ன பண்ணலாம் வச்சிருக்கேன்னா சுண்டல் குழம்பு, இல்லைன்னா உருளைக்கிழங்கு குருமா, அதுக்கு அடுத்தது பருப்பு சாதம், அது மாதிரி செய்யறதுக்காக நான் வச்சிருக்கேன். இது எல்லாமே சுத்தமா காலியான பிறகுதான் நான் வெளியிலயே போவேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த வாட்டி கண்டிப்பா வெளியில போக மாட்டேன். என்கிட்ட சுத்தமா காலி ஆயிடுச்சுப்பா. நான் நைட்டு சாப்பிட என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போது தான் நான் வெளில போவேன். அது வர அரிசி காலி எல்லாமே ஃபுல்லா ட்ரை ஆனதான் நான் வந்து ஷாங்கிட்ட வருவேன் சொல்லிட்டேன். இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா ஆண்டி இருக்காங்க பாத்தீங்களா, ஆண்டி கொஞ்சம் அரிசி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க தான் பருப்பு ரேஷன் கார்டில் வாங்குற பருப்பு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்பெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் பருப்பு. நான் தான் சொன்னேனே சமைக்கிறதே ரொம்ப அழகா சமைப்போம், வெளில வாங்கி சாப்பிட்ற கேஸ். அதுக்கு அடுத்தது அரிசி இருக்கு. கிட்டத்தட்ட அரிசி ஒரு 10 கிலோ கிடைக்குது. அதனால பிரச்சனை இல்லை. 10 கிலோ வாங்கினேன். 10 கிலோ நான் வாங்கினேன். இப்ப ஆண்டி வந்து ஒரு 4 கிலோ கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க. பிளஸ் ஓகே இந்த லாக்டவுன் பீரியட் ஒரு மே 3ஆம் தேதி வரை என்னால சமாளிக்க முடியும். அது கூட பொருள் அவங்ககிட்ட காமிச்சேன். சில பேர் நினைக்கலாம் என்ன இந்த பொருளே போதுமா உங்களுக்கு குளோரி நினைக்கலாம். எனக்கு போதுங்க 2 பேர் தானே, அதனால சமாளிச்சுப்போம். எங்களுக்கு இது ரொம்ப அதிகம். ரொம்ப அதிகம். எங்களுக்கு இது ரொம்ப அதிகம். வீட்டு வாசலே பழம்லாம் விற்கிறாங்க. பழம் ஏதாவது வேணா வாங்கிக்கலாம். அன்னைக்கு அண்ணா வீட்டுக்கு வரும்போதே மாதுளை பழம் எல்லாமே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஓகே சமாளிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. அவ்வளவுதான். இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வர கருத்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். உங்க வீட்டுல என்னென்ன ஸ்டாக் இருக்கு, உங்களுக்கு எத்தனை நாள் வரும், அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களை மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்க. எப்படி உங்களை இந்த லாக்டவுன் வந்து உங்களை எப்படி சேஞ்ச் பண்ணிச்சுன்னு அதையும் சொல்லுங்க. ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பா மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது குளோரி ராகவன். பாய் பாய்.